அழகான காட்டில் அனைத்து விலங்குகளும் சந்தோஷமாக இருந்தன. இந்த உணவுச் சங்கிலி போராட்டத்தில் அதன் திறமைகளை வைத்தே அதன் ஆயுட்காலம் தீர்மானிக்கப்படுகிறது. அனைத்து விலங்குகளும் சிங்கம் வருவதைக் கண்டு தெறித்து ஓடிவிட்டன. ஆனால் ஒரு மான் மட்டும் ஓடவில்லை. அங்கேயே சிங்கம் முன் தைரியமாக நின்றது. அதற்கு சிங்கம், "என்னைப் பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட பயமில்லையா?" என்று கேட்டது. "நான் ஏன் பயப்பட வேண்டும்? என்னை மற்ற விலங்குகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள எனக்கு இயற்கை தந்த பரிசு தான் வேகம். என்னுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க சிறுத்தையால் மட்டுமே முடியும். நான் ஓட ஆரம்பித்து விட்டால் உன்னால் பிடிக்கவே முடியாது. எல்லா இடங்களிலும் நான் கவனமாக இருப்பேன். சிறுத்தையே வந்தாலும் வளைந்து வளைந்து ஓடி தப்பித்து விடுவேன். தப்பிப் பிழைப்பதுதான் எங்கள் வாழ்க்கை." மான் ஆற்றங்கரையில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது. சிங்கம் பதுங்கி மான் மீது பாய்ந்தது. "என்னை விட்டுவிடு" என்று மான் கதறியது. "உன்னைப்போல் வேகமாய் ஓடும் விலங்குகளை பிடிக்க நான் கற்றுக்கொண்ட பாடம்தான் பதுங்கி பாய்வது. உன்னைப்போல் விலங்குகளை கிழித்து திங்க எனக்கு இயற்கை தந்த பரிசுதான் கூர்மையான நகங்கள், பற்கள். அவரவர் திறமைகளை மதிக்க கற்றுக்கொள். இப்போது எனக்கு பசியில்லை, ஆதலால் உன்னை விட்டுவிடுகிறேன், ஓடிப்போ" என்றது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, வேகத்தை விட விவேகமே சிறந்தது.